வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமாக கேட்கலாம். பொதுவா இந்த லைவ் வந்ததினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 மாத காலமாக தொடர்ந்து வகுப்புகளை நடத்தி கொண்டு வந்தது. அந்த வகுப்புல வந்து நட்சத்திர வகுப்புகள், பண ஈர்ப்பு விதி வகுப்புகள், இப்படி பலதரப்பட்ட வகுப்புகள் நாம எடுத்து வந்தோம். இந்த வகுப்புகள் எல்லாமே வந்து ஒரு புத்தகமாக வேண்டும் அப்படின்ற மாதிரி மக்களாகிய நீங்கள் கேட்டீங்க. இந்த என்னுடைய அனுபவ குறிப்புகள்ல கிட்டத்தட்ட ஒரு 50 பண ஈர்ப்பு விதி வகுப்புகளை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 50 பண ஈர்ப்பு விதிகளை ஒரு புத்தகமாக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜோதிடமாக இருக்கட்டும், கிரகத்தினுடைய நடைமுறையாக இருக்கட்டும், நட்சத்திரத்தினுடைய குறிப்புகளை அத்துணையுமே வைத்து யந்திர மந்திர பூஜை வடிவங்களை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு புத்தகமாக தொகுத்து இருக்கிறேன். அது மட்டும் இல்லாத வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தரிய லஹரி, அபிராமி, அந்தாதி இதை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி அதோடைய ஸ்பெசிஃபிக்கான யந்திரம் என்ன, அதை எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உருவாக்கி இருக்கிறேன். இந்த புத்தகத்தோடு இந்த புத்தகம் சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அத்துணை குறிப்புகளும் கிட்டத்தட்ட 50லிருந்து 60 வரை குறிப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்புகள் அத்துணையுமே நம்ம வந்து ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையும் தொடர்ந்து 7 நாட்களாக வகுப்பாக எடுக்க இருக்கிறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஆன்லைன் ஜூம் வழியாக நம்ம என்ன பண்றோம்னா எடுக்க இருக்கிறோம். மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த வகுப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 நாளிலிருந்து 10லிருந்து 12 நாட்கள் வரையும் என்ன ஆகும்னா நம்ம வந்து மேலும் வந்து என்ன பண்ணலாம்னா தொடர்றதுக்கு மேற்கொள்ளலாம். அதே போல இந்த பண ஈர்ப்பு விதி வகுப்பு வந்து இந்த வருடத்திற்கானது. இது போன்று அடுத்த வருடம் மட்டும்தான் நடைபெற இருக்கும். மக்களாகிய உங்களுக்கு இத்தனை நாட்கள்ல புத்தகத்தினுடைய குறிப்புகளோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த கட்டணத்துல நடைபெறக்கூடிய வகுப்பாக இது மட்டும்தான் இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த நவகிரகத்தை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் அந்த நட்சத்திர குறிப்புகள் எப்படி கிரகங்களை கட்டுப்படுத்துகிறது என்பதை அத்துணை வழிமுறையிலும் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா குபேர சாவி, அதுக்கப்புறம் கும்ப மகாலட்சுமி, குபேர மூட்டை எப்படி தயார்படுத்துறது, மகாலட்சுமிக்குரிய பண்டைய கால வசீகர எந்திரங்கள்லாம் எந்த முறையில நாம கையாளணும், மகாலட்சுமிக்கு பிடித்த நிறம் என்ன, இந்த பூமியில மகாலட்சுமியின் வடிவங்கள் எவ்வகையெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா உருமாறி இருக்கிறது, மகாலட்சுமியினுடைய பார்க்கடல் தோற்றம் என்ன, இந்த தோற்றம் எதனால் ஒரு மனிதனுடைய மனதில் இது எந்த மாதிரியான பலன்களை அது மாற்றும். அதே போல ஒரு மனிதனுடைய மனது அப்படின்றது சந்திரன். இந்த சந்திரன் தோஷம் அடைந்திருக்கும் பொழுது கட்டாயமா அவருக்கு பணவரவு என்பது உறுதியாக இருக்காது. அந்த பணவரவையும் அந்த சந்திரனையும் பூர்த்தி செய்வதுதான் மகாலட்சுமி வழிபாடு. இதனுடைய அடிப்படை தாற்பயம் என்ன, இப்படி A to Z இந்த வகுப்புகள் சொல்லப்பட இருக்கிறது. ஸோ அனைவருமே இதுல பங்கு கொள்ளணும். இப்பொழுதைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு நான் நேரடியா பதில் சொல்ல இருக்கிறேன். சொல்லுங்கம்மா, கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க, அதுக்கான பதில சொல்றேன். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வணக்கம். சொந்த இடம் வாங்குறதுக்கு எந்த மாதிரியான நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம்? பொதுவா சொந்த இடம் வாங்குவதற்கு நட்சத்திரங்களை காட்டிலும் நமக்கு எது மிக முக்கியமானதுன்னா சுயம்பு லிங்க வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சுயம்பு லிங்க வழிபாடை எந்த அளவுக்கு நம்ம மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சொத்துக்கள் சேர்க்கையும் இருக்கும். என்ன பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா கர்மவினை அப்படின்றது நீச்சமாகவும் இருக்கணும், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானும் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா உவரி சுயம்பு லிங்கம் தான். ஸோ இந்த உவரி சுயம்பு லிங்கத்தை நீங்க வந்து மகம் அல்லது பூசம் நட்சத்திரத்துல போயிட்டு வழிபாடு செய்யும் பொழுது, தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது சொந்த வீடு நிச்சயமாக அமையும், பயப்பட வேண்டாம். அடுத்த ஒரு நேயர் கேட்டிருக்கிறாங்க, கண்ணன் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா வணக்கம், வருமான தடை உள்ளது, நான் முதலில் எந்த வீட்டுக்கு சென்றாலும் தடைகள் வந்து கொண்டிருக்கின்றது, செல்ல முடியவில்லை, அதற்கான பரிகாரங்களை கூறவும். பொதுவா வருமானம் அப்படின்றது வரவு அப்படின்னாலே அது வந்து வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியை குறிக்கும். உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து அதிகமா தோஷம் அடைந்திருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக வீட்டுல வந்து தென்கிழக்குல பள்ளமோ கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ அல்லது வாட்டர் டேங்கோ இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக படியும் இருக்கலாம், படிக்கு கீழ் கழிவறையும் இருக்கலாம். இதெல்லாம் தென்கிழக்கு சார்ந்த பகுதிகளில் இருக்கின்ற பட்சத்தில் உறுதியாக அவருக்கு பணவரவு என்பது தடை ஏற்பட்டே தீரும். ஸோ சுக்கிரன் ஜாதகத்தில் தோஷம் இருந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கும் பொழுதும் கன்ஃபார்மாக வரும். ஸோ அதனால முடிந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற சித்திரை பிறப்புக்கு பிறகு ஒரு வீடு மாற்றிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி மாறும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். அது முழுமையாக உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா சேலம் அருகாமையில் வந்து கஞ்சமலை சித்தர் கோவில் உண்டு. இந்த கஞ்சமலை சித்தரோடு முருகப்பெருமானுடைய ஆலயமும் அங்கே இருக்கிறது. ஸோ அந்த ஆலயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா
அஸ்வினி நட்சத்திரத்துல சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பண தேவைகளும் உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி அடையும். அடுத்த ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, ஜென்ம நட்சத்திரத்திற்கு எத்தனையாவது நட்சத்திரம் கர்மாவை குறைக்க உதவும்? பொதுவா ஒரு பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரம் என்பது நம்மளுடைய கர்ம வினையை குறைக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ நம்ம பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த 17வது நட்சத்திரத்துக்கு கோவில்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா என்னுடைய கண்ணோட்டத்துல நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கோவில் கர்ம வினையை குறைக்கும் நட்சத்திரம்னு சொல்லுவேன்னா திருச்செந்தூரை தான் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஆனா திருச்செந்தூர்ல போயிட்டு தயவு செய்து இடத்தையும் அதே போல ஆடைகளை விடுறது, அது போல நம்மளுடைய பழைய பொருள் எல்லாம் கடல்ல தூக்கி போடுறது, இந்த மாதிரியான தவறுகள் எதையுமே செய்யாதீங்க. என்னைக்கு நீங்க வந்து இயற்கை, குறிப்பா சந்திரன் நமக்கு தோஷம் அடைந்திருக்கிறது பேர் தான் நம்ம தோஷம்னே சொல்றோம். அந்த சந்திர பலமுள்ள இடத்துக்கு போய் நம்ம வேண்டதன் மூலம் தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குது. ஆனா அந்த சந்திர தன்மை உள்ள இடத்திலேயே நம்ம குப்பை போடுறது, அழுக்கு போடுறது, மலம் ஜலம் கழித்து அந்த இடத்தையே அசுத்தப்படுத்தும் பொழுது உங்களுக்கு மேலும் கர்மவினை வந்து அதிகமாகும். இது திருச்செந்தூர்ல நிறைய நடக்குது. திருச்செந்தூர் மட்டும் கிடையாது, நீங்க வந்து கொடுமுடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீர் தொடர்புடைய ஆலயங்கள் எல்லாமே நம் பாவத்தை நமக்கு விடுதலை பண்ணி கொடுக்கிற ஆலயம் தான். ஆனா அங்க போயிட்டு அழுக்கையும் துணியையும் கண்ணாபுண்ணான்னு குப்பையையும் போட்டுட்டு அந்த இடத்தை அசுத்தப்படுத்தி வருவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? பிரம்மஹத்தி தோஷத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தை. இது வந்து மிகப்பெரிய தவறான ஒன்று. இன்னைக்கு ஆட்டிசம் அப்படின்ற குழந்தைகள் வந்து பிறக்கிறது அதிகமானதனுடைய விளைவே என்னன்னா நம்ம நீர்நிலைகளை மாசுபடுத்தியதனுடைய வெளிப்பாடு மட்டும்தான். ஸோ ஆகையினால இதெல்லாம் தவறுகள் பண்ணாம திருச்செந்தூர்ல போயிட்டு அழகா பிரேயர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ஆடைகள் எல்லாம் நீங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்துட்டு சுவாமி அம்பாள் எல்லாத்தையுமே நல்லபடியா நமஸ்காரம் பண்ணுங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். கர்மவினை குறைய திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் உவரி சுயம்புலிங்கம் தொடர்ந்து 3 மாசம் பௌர்ணமியிலோ அல்லது பூச நட்சத்திரத்திலேயோ போங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அடுத்ததாக பொன்னி என்ற நேயர் கேட்டிருக்காங்க, வணக்கம் குருஜி, பூர்வீக மனையில் அடுத்த தலைமுறை வாழ அந்த பூமி தோஷமுடையதா அல்லது தோஷமற்றதா என்று எவ்வாறு கண்டுபிடிக்கப்படும்? பொதுவா ஒரு பூமி வந்து தோஷம் ஆகிறதும் ஆகாததும் அந்த பூமியில நாம மனையை எந்த அளவுக்கு வாஸ்துப்படி கட்டமைக்கிறோம், வீடை எந்த அளவுக்கு வாஸ்துப்படி அமைக்கிறோம் என்றதை பொறுத்து தான் அது வந்து மாறுபடுகிறது. ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா இந்த மனை அப்படின்ற ஒரு விஷயத்திலும் வீட்டிலும் வாஸ்து மட்டும் தெளிவா இருந்ததுன்னா ஒரு தலைமுறை அல்ல 3 தலைமுறை 4 தலைமுறை முதற்கொண்டு சிறப்பா வாழலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பழைய வீடுகள்ல நம்ம இருக்கிற பட்சத்துல நம்ம கவனிக்க வேண்டியது மெயின்டெனன்ஸ். உங்களுடைய பழைய பொருள் இருக்கிறதா, வீட்டுடைய பழைய சுவரா, பழைய நிலைவாசலா, இதை எப்போதுமே புதுப்பித்து கொண்டு நல்ல வாஸ்து பலத்தோடு பஞ்சபூத அடிப்படையில் இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய அருள் சக்தி குறையாது. உதாரணம், இன்னைக்கும் நம்மளுடைய தமிழகத்துல 1000 ஆண்டு 2000 ஆண்டு 3000 ஆண்டும் அந்த ஆலயத்தினுடைய தன்மை குறையாது இறைவன் வீற்றிருக்கிறார் என்றால் அந்த பழமையும் அந்த கட்டிடக்கலையும் மாறுபடாமல் நாம் புதுப்பித்து கொண்டே இருப்பதனுடைய விளைவுதான். அப்போ இந்த இடத்துல கட்டிடக்கலை என்ற அந்த விதியில குறிப்பா ஆகம விதி என்பது மாறாமல் இன்றளவும் இருக்கிறது. ஆனா மனிதனுக்கு வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆகம விதியை நம்மளுடைய வளர்ச்சிக்கேற்ப மாத்திக்கிறோம். சோ கலியுகத்தின் நியதி, சாஸ்திர குறைபாடுகள், தெய்வ நம்பிக்கை இன்மை என்ற ஒரு விஷயத்தால ஆடம்பரத்தின் பெயரில் என்னைக்கு நம்ம வீடை மாத்திரமோ அன்னைக்கே நம்மளுடைய சாஸ்திரத்திற்குரிய நம்பிக்கையை நாம இழந்தே திருகிறோம். ஆகையினால எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு பூர்வீக வீடு என்றால் வாஸ்துவை சரி செய்கின்ற பட்சத்தில் நீங்க எத்தனை தலைமுறை வேணாலும் வாழலாம். ஸ்ரீவள்ளி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஃபாரின்ல ஜாப் கிடைக்கிறதுக்கும் ஃபாரின்ல செட்டில் ஆகிறதுக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு? பொதுவா வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா கருடாழ்வாரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவாதி அல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபட அதற்கான வாய்ப்புகள் தெளிவாக இருக்கும், நிலையாக இருக்கும். சத்யா சரவணன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, சுவாதி நட்சத்திரத்துல என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது? பொதுவா சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது வந்து சூரியன் நீச்சமடைகிற நட்சத்திரம், சனி உச்சமடைகிற நட்சத்திரம். சனிக்கு உரிய பரிகாரங்களை செய்வதற்கு உகந்த நட்சத்திரம். பொதுவா சனி தோஷம் அதிகம் இருப்பவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் கருப்பு கம்பளி போர்வை ஏழைகளுக்கு தானம், கருப்பு ஆடுகளை வந்து ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது, கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் இது எல்லாமே ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பது, ஆலயத்தில் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் வந்து விளக்கிற்காக தானம் வழங்குவது, இதெல்லாம் செய்யலாம். எது செய்யக்கூடாது அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்துல அரசு அதிகாரிகளையோ
பெரிய பெரிய பதவியில் உயர் பதவியில் இருக்கிற நபர்களையோ முதலாக ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதையோ இந்த நட்சத்திரத்தில் தவிர்த்து விடுதல் நன்று. குறிப்பா சுவாதி நட்சத்திரத்துல புத்திர பேரு சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்யும் பொழுது அது முழுமையா வெற்றி அடையும். ஆனா இந்த நட்சத்திரத்துல புத்திர பேரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா பெண் குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கிறதுன்றது சற்று கடினமாக இருக்கும். மன பயம் போய் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், ஒரு வழி சொல்லுங்கள் குருஜி. பொதுவா மனோபயம் இருக்கிறது அப்படின்னா அது வீட்டினுடைய வட மேற்கு பகுதி அதிக பாதிப்பும். அதே போல நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இந்த உடலும் மனமும் பலமாக மாறணும் அப்படின்னா வீட்டுல வந்து விக்கிரக வழிபாடுகளை எந்த அளவுக்கு நீங்க குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் பலமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்றோம்னா, தெய்வம் நமக்கு நிறைய உதவி செய்யும் அப்படின்றதனுடைய அடிப்படையில நார்மலா இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆசை மிக்க வாழ்வுல நம்ம ஆசை மிக்க விஷயங்கள் தான் வீட்டுல தூக்கம், ஆசையின் வெளிப்பாடு தான் தாம்பத்தியம், ஆசையின் வெளிப்பாடு தான் புத்திரப்பேறு, ஆசையின் வெளிப்பாடு தான் நகை, ஆசையின் வெளிப்பாடு தான் ஆடைகள். இது எல்லாமே ஒழுங்குபட இருக்கக்கூடிய இடம் தான் அந்தப்புறம். அங்க கொண்டு வந்து நீங்க விக்கிரகத்தை உயிரோட்டமாக வைக்கும் பொழுது கண்டிப்பா என்ன ஆகும்னா, ஆசை வேணும்னா உடல் நல்லா இருக்கணும், அந்த உடல் முழுவதும் அழிக்கிற தன்மையை அந்த விக்கிரக வழிபாடு நமக்கு ஏற்படுத்திவிடும். ஏன்னா ஞான நிலைக்குரிய குறியீடு தான் நமக்கு விக்கிரக வழிபாடு. சோ ஞான நிலையில மேம்படும் பொழுது உடல் அழியும். அப்போ இந்த இடத்துல உடல் அழிய அழிய மனமும் என்ன ஆகும்னா அழிய ஆரம்பிக்கும். அதுதான் மனோபயம்னு சொல்றோம். யாருக்கெல்லாம் எக்ஸாக்டா மனம் லேசா இருக்குது, பயமா இருக்குது, வீட்டுல யாருமே என் பேச்சவே கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் ரொம்ப பொசசிவா இருக்கேன், எதுக்கெடுத்தாலும் டக்கு டக்குன்னு நான் பயப்படுறேன், என் கணவர் என் குழந்தைகள் யாருமே என் பக்கத்துல ஒட்ட மாட்டேங்கிறாங்கன்னா 100% நான் சொல்லுவேன் அவங்க வீட்டுல விக்கிரக வழிபாடு இருக்கு அப்படின்னு. அப்ப எளிமையான மகாலட்சுமி விளக்கு, மகாலட்சுமி வழிபாடு, ஒரு முருகப்பெருமானுடைய சாதாரணமாக வீட்டில் எப்படி ஒரு மனிதன் வழிபடணுமோ அதை விட்டுட்டு ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆகம முறையெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து நீங்க வழிபாட செய்யும் பொழுது நிச்சயமா உங்க உடல் அழியும், நோயும் வரும், அதற்கு தகுந்தாற் போல பிரச்சனையும் நடக்கும். சோ ஒருவேளை இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ற நிலைமை இருக்குன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு முக்தியை பத்தி தேடிட்டு இருக்கவங்க குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கணும், நல்லா இருப்போன்ற ஒரு திங்கிங் எப்போதுமே வேண்டாம். சோ அதனால தெய்வ வழிபாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளே உங்களுடைய மனோபயத்திற்கு காரணமாக இருக்கும். தெய்வ வழிபாட்டையும் இல்லறத்தையும் புரிந்து தெய்வத்தை நெருங்கினால் சிறப்பாக இருக்கும். குருஜி, இந்துமதி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, வணக்கம் குருஜி, அப்பா அம்மா தவறிட்டாங்க, அம்மா அப்பா சூசைட் அட்டெம்ப்ட், ஒரே பொண்ணு, ரிலேஷன் சப்போர்ட் இல்லை, மேரேஜ் நடக்க நான் என்ன செய்யலாம், இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, திருமணம் பொதுவாக நமக்கு நடக்கணும்னாலே சிவாலயத்தில் அம்பிகை எழுந்தருளல் செய்வாங்க. வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, மறிக்கொழுந்து இது போன்ற வாசனை தன்மை உள்ள மலர்களை நீங்க என்ன பண்ணலாம்னா தானம் கொடுக்கலாம். அவ்வாறு கொடுக்கின்ற பட்சத்தில் கட்டாயமா ஒரு 7 வெள்ளிக்கிழமை கண்டினியூஸா பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். கீ டு சக்சஸ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, கேன் வி டிட் வெல் போர்வெல் இன் த பங்குனி மந்த், பங்குனி மாசத்துல போர்வெல்லோ இல்லை கிணறோ வெட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் எந்த விதமான வீடு வாஸ்து சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே நம்ம தொடங்குறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஆகையினால வந்து நாம் அதை தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா. அடுத்த நேயர் கேட்டிருக்காங்க, வாட் ஷுட் வி அவாய்ட் இன் சந்திராஷ்டமம். பொதுவாக நம்ம ஜாதகத்தில் சந்திர பலம் நல்லா இருக்கின்ற பட்சத்தில் சந்திராஷ்டமம் மட்டும் கிடையாது, ஏழரையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட கிரக திசையிலிருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா தப்பித்து கொள்ள முடியும். அதற்கு முதல் தேவை விதி பலம், மதிபலம். ஸோ விதிக்கு உட்பட்ட சனி சுபத்துவ பார்வையிலும் மதி என்ற சந்திரனுக்கு சுபகிரக பார்வையும் இருந்துச்சுன்னாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சந்திராஷ்டமம் அப்படின்னு வரக்கூடிய அன்னைக்கு நம்ம அதை நல்லபடியாக செயல்படுத்தணும்னா குங்குமப்பூ வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப பயம் இருக்குன்றவங்க அதை எடுத்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து போர்வெல்லேருந்து நேரடியாக ஊற்று வரக்கூடிய தண்ணீரில் நீங்கள் டைரெக்டாக அதை வந்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது கிணற்று நீர், ஆற்று நீர், இந்த மாதிரி அல்லது கங்கையிலேருந்து நீங்கள் கொண்டு வந்த ஏதாவது புனித நீர் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து உங்கள் குளியலோடு அந்த நீரை வந்து கலந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய மனம் வந்து சற்று பலமடையும். ஸோ சந்திராஷ்டம தினத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
ஸ்ரீவாரி தாமரை அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. வணக்கம் குருஜி, உங்கள் வழிகாட்டுதலின்படி அனைத்து பூஜைகளும் சிறப்பாக செய்து வருகின்றேன். ஆனாலும் எங்களுக்கு வர வேண்டிய தொகை இன்னும் தாமதமாக இருக்கிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? பொதுவா வருமானம் தடைபடுகிறது அப்படின்னாலே அதற்கு வடமேற்கு பகுதி ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கும். உங்க வீட்டுல நார்த் ஈஸ்ட் வந்து போர்டிகோ என்ற பெயர்ல கட்டாகி இருக்கிறதான்றத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா என்னுடைய சுக்கிரஹோரை பரிகார பூஜை தோல்வி கொடுக்கிறது அப்படின்னா, ஒண்ணு நீங்க பூஜை செய்யற இடம் பூஜை அறைக்கு பின்னால் கழிவறை இருக்கணும், இல்லைன்னா ஈசானிய மூலையில உங்களுடைய பூஜை அறை சின்னதா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டை வந்து நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணும்பொழுது தான் அதற்குரிய சக்சஸ் வந்து கன்ஃபார்மா நமக்கு கிடைக்கும். அதே போல இந்த வடமேற்கு பகுதி படிக்கு கீழே கழிவறை இருக்கா, படிக்கு கீழே செப்டி டேங்க் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து செயல்படுத்தினீங்கன்னா நல்லா இருப்பீங்கப்பா. கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஒருவர் எந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் குருஜி? பொதுவா ஒருவருக்கு இந்த லக்ன அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3 அதிபதிகளுமே வெற்றி கொடுக்கக்கூடியவர்கள். என்ன பொறுத்தளவுல லக்னம் என்பது நம்மளுடைய மூளையை குறிக்கும். ஏன்னா தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம் மூளைத்திறன் வந்து சிறப்பா செயல்படுறதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வழிபாடுகளை எடுத்துப்போம். ஸோ ஒவ்வொருவரும் பிறந்த லக்னப்படி தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை பற்றின பதிவுகள் நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்றது ரொம்ப பெட்டர். இருந்தாலும் திரும்ப ஒன்று சொல்றேன், மேஷ லக்னத்தில் பிறந்தவர் முருகனையும், ரிஷப லக்னத்தில் பிறந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியையும், மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் வந்து விஷ்ணு பரமாத்மாவையும், கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் மாரியம்மனையும், சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அதே போல சிவபெருமானையும், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா திருப்பதி பெருமாளையும், துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் குபேரநிதி அல்லது வந்து பாத்தீங்கன்னா அன்னபூரணியையும், விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் ஐயப்பனையும், தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தியையும், மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் ஊர் காவல் தெய்வத்தையும், கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் அஷ்ட தசபுஜ துர்க்கையையும், மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் நின்ற நிலையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அல்லது மேதா தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறார், அவரை வழிபடுவது சிறப்பு. இப்படி லக்னம் அறிந்து அதற்குரிய தெய்வங்களை நீங்க எடுத்து செயல்படுத்தும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும். எஸ்ஆர் தர்ஷன் குமார் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஹவு டு ஓவர் கம் ராகு திசை? பொதுவாக ராகு திசை பற்றி நாங்கள் பதிவே கொடுத்துருக்கோம். அந்த பதிவை போயிட்டு நீங்கள் பார்த்தாலே அதற்குரிய தீர்வு இருக்கும். இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன், ராகு திசை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமக்கு எதிர்மறைக்குரிய பலன்களை தான் நமக்கு நிறைய குவித்து கொடுக்கும். அதிலிருந்து நம்ம கொஞ்சம் ஓவர் கம் ஆகணும்னா ராகுவை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்கிறது. நிறைய பேருடைய ராகு நம்ம உடம்புல எங்கே இருக்காருன்னா வாய்ப்பகுதி. அப்போ எந்த அளவுக்கு ராகு திசையில் நம்ம பல பேருடைய பசியை நம்ம வந்து தீர்க்கிறோமோ அந்த அளவுக்கு ராகு நம்மளை தீண்ட மாட்டார். அதனால ராகுக்குரிய காலகட்டத்தில் நிறைய நபருக்கு அன்னதானம் கொடுங்க. அது ஒரு நிறைவான பலனை ராகு திசையில உங்களுக்கு தரும். பெரிய அடி என்பது வராது. அடுத்த நேயர் கேட்டிருக்காங்க. உத்ராடம் மகர ராசி லட்சணத்தில் துலாம் 12 இடத்தில் சுக்கிரன் ராகு, எப்பொழுது திருமணம் நடைபெறும்? பொதுவா இது எல்லாமே வந்து அந்த கிரகங்களுடைய பிருகு நாடி காம்பினேஷன் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். திருமணம் அப்படின்றது உங்களுக்கு நடக்கணும்னா அஸ்த நட்சத்திரத்துல பார்வதி தேவியை தாழம்பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். பார்வதி தேவினா வேற யாரும் இல்ல, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை தான். தாழம்பூ மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைத்து அர்ச்சனை அர்ச்சகரால் பண்ண சொல்லுங்க. நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஜெயஸ்ரீ மாரியப்பன் கேட்டிருக்காங்க. சார், ப்ரொமோஷன் இன் ஒர்க் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் சக்சஸ்க்கு என்ன பண்ணணும்? பொதுவா ப்ரமோஷன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூரியனுடைய அடிப்படை தன்மை தான். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் நாம் தொடர்ந்து ஒரு 3 முறை திருவண்ணாமலை கிரிவலம் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய மூளைத்திறன், அதிலும் குறிப்பாக இந்த ரைட் சைட் பிரெயின் அப்படின்றது ரொம்ப பக்காவாக கிளாரிட்டியாக வேலை செஞ்சு என்ன பண்ணணும்னா உங்களுடைய ப்ரமோஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். இது நிறைய பேருக்கு நான் அனுபவபூர்வமாக சொல்லி வெற்றியடைந்த ஒரு பரிகாரம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிரியா சேகர் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. சுவாமிக்கு வெள்ளி கிரீடம் தானம் அளிக்க சிறந்த நட்சத்திரம் சொல்லுங்கள் குருஜி. பொதுவாக கிரீடம் அப்படின்னாலே மக நட்சத்திரம் தான். ஸோ ஒன்று நீங்கள் மக நட்சத்திரத்தில் கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரத்தில் இறைவனுக்கு அந்த கிரீடத்தை தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். சுந்தரி ஆறுமுகம் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. குருஜி, அரசு வேலை கிடைக்க வழிபாடு பரிகாரம் சொல்லுங்க குருஜி. பொதுவா அரசு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஜாதகத்தில் சூரிய பகவான் வந்து நல்ல ஒரு சுபத்துவ நிலையில இருக்கணும்.
பொதுவா ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினசரி சூரிய நமஸ்காரம் செய்யறது அதை விட ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யனை தொழுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல பதவி உயர்வு, அரசு வேலை எல்லாமே கிடைக்கும். அதே போல வந்து லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யும் பொழுதும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சௌந்தர்ய லகரியினுடைய 1வது ஸ்லோகத்தை தினசரி படிப்பதும் கேட்பதும் நல்ல பலன்களை கொடுக்கும். சௌந்தர்ய லகரியுடைய 1வது ஸ்லோகத்தை மனப்பலகையில நீங்க யந்திரமாக வரைந்து அதுல ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த குறியீட்டை பார்த்து அரசு வேலை சம்பந்தப்பட்ட கொள்கையில நான் சிறப்பா இருக்கணும்னு வேண்டும் பொழுது அதுவும் உறுதியாக கிடைக்கும். ருத்ரமூர்த்தி சேகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சனி திசை நன்மை கிடைக்க என்ன தெய்வம் வழிபட வேண்டும்? பொதுவா சனி பகவான் அப்படின்னாலே காவல் தெய்வங்கள் தான். ஸோ காவல் தன்மையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே சனியினுடைய தோஷத்தை குறைக்கும். அதுல குறிப்பா சிவாலயத்தின் காவல் தெய்வமாக யார் விளங்குவார் அப்படின்னா விநாயகர், பைரவர். விஷ்ணு ஆலயத்தினுடைய காவல் தெய்வமாக விளங்குபவர் யார் என்றால் ஆஞ்சநேயர், கருட பெருமான். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்தளவுல பைரவர், அப்புறம் ஊர்காவல் தெய்வம்னு சொன்னா ஐயனார், கருப்பண்ண சுவாமி, இந்த மாதிரி தெய்வங்கள். இப்படி இந்த எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இவர்களை நீங்கள் சனி திசையோ அல்லது 7.5 சனியிலேயோ நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சுமேதா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, வணக்கம் குருஜி, கால சர்ப்ப தோஷம் எந்த வயது வரை பாதிப்பு இருக்கும்? காலசர்ப்ப தோஷம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல தலைவாசலுக்கு முன்பாக தண்ணீர் தொட்டி இருக்கிறது என்றால் வாழ்நாள் வரையும் உறுதி. அதே போல வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியில கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ அந்த மூலையை மையப்படுத்தி இருந்தால் வாழ்நாள் முழுவதும் காலசர்ப்ப தோஷம் உறுதி. ஸோ இப்போ இந்த 2 விஷயத்தையுமே நீங்க வந்து எப்போ மாத்துறீங்களோ அப்பதான் இந்த தோஷம் அப்படின்றதும் உங்களுக்கு என்ன ஆகும்னா முழுமையா ரிலீவ் ஆகும். ஸோ நிறைய நபர்கள் வந்து அனுபவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 35 வயது வரையும் தான் காலசர்ப்ப தோஷம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்தளவில் இந்த ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் அடைந்திருப்பவர்களுடைய வீட்டில் கன்ஃபார்ம் அந்த தென்மேற்கு பகுதியும் தலைவாசலுக்கு முன்னாடி பள்ளத்தையும் நிச்சயமா தோண்டி வச்சிருக்கிறாங்க. இது காலசர்ப்ப தோஷத்தோடைய 100% அறிகுறி. இந்த அமைப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு மாற்றும் பொழுது ஓரளவுக்கு அவங்க நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஸோ அந்த மாதிரி தவறுகள் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி மாற்றிக்கொள்ளுங்க. ஜீவா சிவகுமார், குருஜி, என் மகன் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றார், பரிகாரம் சொல்லுங்கள். பொதுவாக இது வந்து ஜாதகத்தில் அவருடைய தன்மையில் இருக்குது, நல்லா படிக்கணும்னா அவர் படிப்பார். இல்லை அவர் விளையாட்டுத் துறையில் தான் வரணும்னா அவர் விளையாட்டுத் துறையில் மேம்படுத்துங்க. இல்லை அதுலேயும் எதுலேயுமே சிறப்பாக இல்லை அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா அஸ்த நட்சத்திரத்தில் மதுரை மீனாட்சியை வழிபாடு செய்கிறதுன்றது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணும்பொழுது கல்வி செல்வங்களில் உங்கள் குழந்தைகள் மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு முறை அங்கே போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பிரபு ஆர் அவங்க கேட்டிருக்காங்க, பணம் இருந்தும் வீட்டை வர்ணம் அடிக்க இயலவில்லை, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு மனசு வேண்டும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லை. அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். முடிவுகளை வந்து ஒருவர் எடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் எந்த வீட்டில் நடக்கும்னா தனக்கு சுய புத்தி இல்லாமல் நம்ம எதையுமே வேறு ஒருவரை சார்ந்து இருக்கக்கூடிய மனநிலை இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் அதை கவலைப்படாமல் நீங்கள் இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது, நீங்கள் நார்மலாக செயல்படுத்துறது தான். அதனால் செயல்படுத்தினா பெட்டராக இருக்கும். நாகப்பிரியா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, தொழில் வளர்ச்சி பெற வழிபாடு சொல்லுங்கள் குருஜி. முதல்ல பேரையே மாற்றணும். இந்த பெயரில் வந்து நாகம் இந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. ஸோ அதனால் வந்து பெயரை முதல்ல மாற்றுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். பாஸ் அப்படின்றவங்க கேட்டுருக்காங்க, பொதுவாக குழந்தை இல்லாதவர்களுக்கான பரிகாரம் சொல்லுங்கள் குருஜி. எப்போதுமே வந்து குழந்தை வரம் வேண்டும் என்றால் அதற்கு கந்தன் மட்டும்தான் துணை புரிவான். குழந்தை வரம் வேண்டுவோர் வந்து திருவாவினன்குடி முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து செலுத்தி வழிபாடு செய்ய நல்ல பலன் உண்டு. அதுபோல குழந்தை பலம் தருவதில் இன்னொரு கந்தன் இருக்கிறார். அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம் அப்படின்ற ஊர்ல கரும்பேந்திய கந்தன் வந்து காட்சியளிக்கிறார். இந்த கந்தனுக்கு கரும்பில் தூளி கட்டி போட்டு எனக்கு வந்து குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டா உறுதியா கிடைக்கும். அதனால இந்த கரும்பேந்திய கந்தனையும் வாழ்க்கையில வழிபடுங்க, நல்ல மாற்றம் கிடைக்குமா. கார்த்திகா தங்கராஜ் அவங்க கேட்டிருக்காங்க, அரசியலில் ஜொலிக்க என்ன செய்ய வேண்டும்? அரசியலில் ஜொலிக்கணும் அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு எதிரியானவர் அரசியலில் எந்த மாதிரி நிலைமையில எந்த மாதிரி ஜாதக வலுவில் இருக்கிறார் என்பதை பொறுத்து நம்மளை எப்படி தகுதிப்படுத்திக்கிறது அப்படின்றத சிறப்பாக செய்யலாம். ஸோ என்னை பொறுத்தளவில் அரசியல் வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னா
நெல்லையப்பர், நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லையப்பரை வழிபாடு செய்யும் பொழுது அரசியல் செல்வாக்கு கிடைக்கும். காந்திமதி அம்மனை வழிபடும் பொழுது தோல்விகளிலிருந்து நம்ம மீளலாம். நம்ம ஜாதகம் நம் எதிரி பலத்தை விட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அதுல வெல்ல முடியும், மீள முடியும். ஸோ அதனால நெல்லையப்பர் காந்திமதியை அரசியலில் செல்வாக்கு பெற வழிபட நன்று. இன்னைக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய அத்துணை மாணவர்களும் சிறப்பாக தேர்வு எழுதணும்னு நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் உரிய நேரத்தில் நீங்கள் படித்ததெல்லாம் சிந்தையில் வந்து அதை அழகாக தேர்வாக எழுதணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். கட்டாயமா இந்த தேர்வு எழுதக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பால், தயிர், ஐஸ்கிரீம், அது போல புளிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது எதுவுமே நீங்க உணவுகளாக எடுத்துக்கொள்ள கூடாது. எந்த மாதிரி உணவை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர், அதாவது ஆரஞ்சு தோல்களை எப்போதுமே 9ஆ கட் பண்ணி உங்க டேபிள்ல வந்து நீங்க படிக்கும் பொழுது வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பழ தோல் ஸ்மெல்ல அடிக்கடி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருங்க. இது உங்க மூளையை வந்து என்னைக்குமே ஒரு புத்துணர்ச்சியா வச்சிருக்கும். அதே போல ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய பென்சில், ஸ்கேல் இந்த மாதிரி எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா முக்கியமா பென்சில் அப்படின்றத ஆரஞ்சு கலர்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இது பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். நான் தேர்வு எழுதும் பொழுது பதட்டம் ஆயிடுறேன், இல்லை எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா எப்பொழுதுமே வந்து குங்குமப்பூ வந்து தினசரி தொடர்ந்து சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஸோ குங்குமப்பூ எடுத்து வர உங்களுடைய நிதானம், அந்த பதட்டம் எல்லாமே குறையும். கட்டாயமா மாதுளை பழம், கட்டாயமா கீரை எடுத்துக்கோங்க. மாதுளை பழத்தை நீங்க வந்து மாதுளை, ஆரஞ்சு இதை ரெண்டையுமே சாப்பிட்டுட்டு வந்து நீங்க எக்ஸாம் எழுதும் பொழுது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். நிதானத்தை தவற மாட்டீங்க. ஸோ சரியா ஃபாலோ பண்ணுங்கம்மா. என்னுடைய அறிவுரைகள், நான் நிறைய கல்வியில் மேம்படுவதற்கு நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பின்பற்றி நிச்சயமா நீங்க வெற்றி அடைவீங்க. பயப்படவே வேணாம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவா இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இது என்னைக்கு பொதுவா திருக்கணித முறையா, வாக்கிய முறையா, நான் என்ன ஃபாலோ பண்றேன் அப்படின்றத நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து பஞ்சாங்கத்தில் ஃபாலோ பண்ணக்கூடியது வந்து வாக்கிய முறை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் திருக்கணித முறை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆகையினால வந்து பிருகுநாடி முறைப்படி நான் வாக்கிய முறை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அடுத்த வருடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சனி பயிற்சி நடைபெற இருக்கிறது. திருக்கணித முறைப்படி நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் வாக்கியப்படி தான் ஃபாலோ பண்ணுறதுனால சனி பயிற்சி அடுத்த வருடம் தான் நம்ம கொண்டாட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அப்போ தான் நமக்கு உரிய முழுமையான பலன்களும் நமக்கு துல்லியமாக கிடைக்கும். சக்தி அப்படின்றவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காதல் சக்சஸ் ஆக டிப்ஸ் கொடுங்க. ஓகே, காதல் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா வள்ளிமலை, வள்ளிமலையில வந்து பாத்தீங்கன்னா வள்ளியம்மையை வந்து முருகன் மனம் முடிந்த இடம். இந்த வள்ளிமலை முருகனை வந்து வழிபடுவதும், வள்ளியை வந்து அங்க இருக்கிற வள்ளியை வந்து நீங்க போய் ப்ரே பண்றதும் உங்க காதல்ல வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சித்திரை நட்சத்திரத்துல போனா கன்ஃபார்மா வந்து காதல் வந்து வெற்றி தான். ஓகேமா, உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே நல்லபடியா பதில் கொடுத்தாச்சு. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஒன் மோர் கொஸ்டின். புது வீடு குடி போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல என்ன மாதிரியான படங்கள் வைக்கலாம்? முதலில் என்ன பொறுத்தளவுல வீடு அப்படின்னாலே அது குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ குடும்பம் அப்படின்னாலே அங்க நம்ம மூதாதையர்களுடைய படம் உறுதியா இருக்கணும். அது 3 தலைமுறையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுதான் நம்ம வைக்க வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம குடும்பத்துல எல்லாருமே ஒற்றுமையா இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மட்டும் நம்ம வரவேற்பறை முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கணும். எந்த வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுடைய படங்கள் மட்டுமே எல்லா திசைகளிலும் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அந்த வீடு தான் குடும்ப வாழ்க்கையில் மேன்மை மிக்க வீடாக இருக்கிறது. தலைமுறையாக ஒரு உயர்ந்த பந்தத்தில் வாழக்கூடிய வீடுகளாகவும் இருக்கிறது. ஸோ அந்த புறத்துல யாரு ராஜானா கணவர், ராணி யார் அப்படின்னா மனைவி, இளவரசன் இளவரசி யாருன்னா குழந்தைகள். ஸோ இவங்க வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம கடவுளை வழிபடுறோம். ஸோ கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை விளக்கின் வடிவாகவும் கலசத்தின் வடிவாகவும் நம் தேவைப்படும் பொழுதெல்லாம் பஞ்சபூதத்தை எழுந்தருளச் செய்து குடும்ப உறுப்பினருக்கு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுமோ அதை ஃபாலோ பண்றது தான் என்ன பொறுத்தளவுல பெட்டர். ஸோ முதல்ல ஒரு வீடு புதுசா கட்டின உடனே உங்க தலைமுறைகள், நீங்கள் பிறந்தது, நீங்க வளர்ந்தது, இந்த உடலை உருவாக்கி உங்களை வளர்த்த முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில உங்களுடைய குடும்ப படங்களை முதல்ல நிரப்பி வைங்க. ஒருவேளை இதெல்லாம் உங்க வீட்டில் இல்லைன்னா அதை விட பித்ருதோஷம் வேற எதுவுமே கிடையாது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஓகே. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து ஏப்ரல் மாதம் வந்து நம்ம 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையும் இந்த பண ஈர்ப்பு விதி வகுப்பு நம்ம நடைபெற இருக்கிறோம். கட்டணத்திற்கு உட்பட்டது. நிறைய நபர்கள் புத்தகம் என்னோடது கேட்டீங்க. இந்த வகுப்பிற்கு வருபவர்களுக்கு என்னுடைய பண ஈர்ப்பு விதி 2 புத்தகங்கள் வந்து என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா சாஃப்ட் காப்பியா என்ன பண்ணப்படுதுன்னா அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. ஸோ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை தான் நாம வந்து என்ன பண்றோம்னா இந்த 7 நாள்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். நீங்கள் ஒத்துழைப்பு அளிக்கின்ற பட்சத்தில் கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு 10 நாளாகவோ 12 நாளாகவோ உயர்த்தப்படும். மேலும் அடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு எங்களுடைய ஆண்டு சந்தா, அதாவது நாங்க ஆண்டு சந்தான்ற ஒரு குழுவை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கோம். அதுல அதாவது மாதம் வரக்கூடிய பண்டிகைகளுக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் நான் வந்து கிளாஸை எடுத்துட்டு இருக்கேன். நான் இந்த சொல்லக்கூடிய வகுப்புகளை குறிப்புகளா அழகா எடுத்து நம்ம இந்த கிளாஸ்க்கு வந்து குரூப் அப்டேட் பண்ணுவேன். அந்த குரூப்ல டெய்லி நான் சொல்லி கொடுக்குற கிளாஸை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு கமெண்டா இதுதான் நீங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் இன்னைக்கு நான் படிச்சேன், இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு கரெக்டா புரிஞ்சு அப்டேட் யார் என் குரூப்ல பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு சந்தா அப்படின்ற ஒரு வகுப்பை அந்த ஒரு வருடத்திற்குரிய விஷயத்தையே இலவசமா கொடுத்து நாங்க குரூப்ல வந்து ஆட் பண்றோம். ஸோ அதனால இந்த பண ஈர்ப்பு விதி வகுப்புல வந்து கலந்துக்கிட்டு இந்த வகுப்பை முழுமையா புரிஞ்சு யார் எல்லாம் 500 பேர் வராங்க அப்படின்னாலும் இந்த 500 பேருக்குமே நீங்க நல்லா நான் சொல்றதை லிசன் பண்ணி நீங்க டைப் பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டேன்ற ஒரு கமெண்ட்டை இந்த கிளாஸுக்காக கிரியேட் பண்ற வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு செய்தால் அத்தனை நபர்களும் கிட்டத்தட்ட ஆண்டு சந்தாவில் இயங்கக்கூடிய அத்தனை வகுப்புகளுக்குமே நான் இலவசமா இணைச்சு விடுவேன். என்னை பொறுத்தளவுல நீங்க படிக்கணும், என்கிட்ட இருந்து அறிவை கத்துக்கணும். அந்த அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதனால மறக்காம இந்த வகுப்பை தவற விடாம அனைவருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். வேறொரு நேரலையில உங்க அனைவரையும் சந்திக்கிறேன்.